பெண்ணே, ஒரு கணம் நில். இந்த வார்த்தைகளை சத்தமில்லாமல் உன் மனசுக்குள் கீழ். ஒரு வீட்டில் உனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மனிதனே உன் பயமாக மாறினாள். உன் சிரிப்பை காக்க வேண்டிய உறவே உன் கண்ணீருக்கு காரணமாக மாறினாள். அந்த பெண் உடைந்து போக வேண்டுமா? இல்லை. அவள் இன்னும் அமைதியாக எழ வேண்டும், இன்னும் அறிவாக எழ வேண்டும், இன்னும் தைரியமாக எழ வேண்டும். உன்னை யாராவது தினமும் தாழ்த்தி பேசுகிறார்களா? உன் கனவுகளை சிரிப்பாக மாற்றுகிறார்களா? உன் அமைதியை பலவீனம் என்று நினைக்கிறார்களா? உன் கண்ணீரை சாதாரணம் என்று எடுத்துக்கொள்கிறார்களா? அப்படியென்றால் இந்த காணொளி உனக்காகத்தான். ஆனா முதலில் ஒரு முக்கியமான உண்மை. உடனடி ஆபத்து, அடிதடி, மிரட்டல், கட்டாயம் அல்லது பாதுகாப்பு பிரச்சனை இருந்தால் முதலில் உன் பாதுகாப்பை காப்பாற்று. நம்பகமான குடும்பத்தினர், நம்பகமான தோழி, அருகிலுள்ள உதவி அமைப்பு அல்லது அவசர உதவியை அணுகு. இந்த காணொளி உனக்கு மனவலிமை தரும். ஆனால் பாதுகாப்பு முதலில். நீ தவறானவள் அல்ல, நீ பலவீனவள் அல்ல, நீ மதிப்பிற்கு தகுதியானவள். முதலில் இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுத்து நீங்கள் பயத்திலிருந்து சுயமரியாதையுள்ள தைரியத்திற்கு மாற முதல் படியா கமெண்ட் பகுதியில் நான் மதிப்புள்ளவள் சொல்லுங்க. 1. இது உன் குற்றம் அல்ல. ஒரு பெண் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இதுதான். யாராவது உன்னை தாழ்த்தி பேசுகிறார் என்றால் அது உன் மதிப்பு குறைவாக இருப்பதால் அல்ல. அது அவர்களின் மனநிலை, அது அவர்களின் கட்டுப்பாடின்மை, அது அவர்கள் உள்ளே இருக்கும் குறை. பல பெண்கள் உள்ளுக்குள் நினைப்பார்கள், நான் சரியாக நடந்து கொள்ளவில்லையோ, நான் இன்னும் பொறுமையாக இருந்திருக்க வேண்டுமோ, என்னிடமே ஏதாவது குறை இருக்கிறதோ? இல்லை. மரியாதை இல்லாத நடத்தை உன் தவறல்ல. உன்னை இழிவுபடுத்தும் வார்த்தைக்கு நீ காரணமல்ல. யாருடைய கோபத்தையும், யாருடைய தோல்வியையும், யாருடைய மன அழுத்தத்தையும் நீ சுமக்க வேண்டிய அவசியமில்லை. முதலில் இந்த குற்ற உணர்வை உன் மனசிலிருந்து வெளியே எடு. நீ தவறானவள் அல்ல, நீ மதிப்பில்லாதவள் அல்ல, நீ மரியாதைக்கு தகுதியானவள். ஆனா இங்கதான் பெரிய உண்மை இருக்கு. ஒரு பெண் தன் மீது நடந்த தவறை தன் தவறாக நம்ப ஆரம்பித்தால் அவள் உள்ளே உடைய ஆரம்பிப்பாள். அதனால முதலில் உன் மனசுக்கு சொல்லு, அவர்களின் மரியாதையின்மை என் மதிப்பை குறைக்காது. 2. வார்த்தை காயங்களையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. சிலர் நினைப்பார்கள், அவர் அடிக்கலையே, வார்த்தையால் தான் பேசுறார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வார்த்தைகளும் மனதை காயப்படுத்தும். தினமும் கேட்கும் அவமதிப்பு ஒரு பெண்ணின் நம்பிக்கையை மெதுவாக உடைக்கும். தினமும் கேட்கும் இழிவு அவளுடைய கனவுகளை சிறியதாக காட்ட ஆரம்பிக்கும். அதனால் வார்த்தை வன்முறையையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. யாராவது உன்னால் முடியாது என்று சொன்னால் அது உண்மையல்ல. யாராவது உன் கனவை சிரித்தால் அது உன் கனவு சிறியது என்று அர்த்தமல்ல. யாராவது உன்னை மதிக்காமல் பேசினால் அது உன் மதிப்பு குறைவு என்று அர்த்தமல்ல. அது அவர்களின் பார்வை, உன் உண்மை அல்ல. இதை கேட்ட பிறகு நீ உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். உன் மீது வீசப்படும் ஒவ்வொரு கெட்ட வார்த்தையையும் உன் அடையாளமாக எடுத்துக்கொள்ளாதே. அது உன்னுடைய பெயர் அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கை தீர்ப்பல்ல, அது உன்னுடைய முடிவல்ல. இங்கே ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. அமைதி என்றால் எல்லாவற்றையும் சகித்துக்கொள் என்ற அர்த்தமல்ல. அமைதி என்றால் உன் மனதை நீ கட்டுப்படுத்துகிறாய் என்ற அர்த்தம். யாராவது கோபத்தில் கத்தும்போது அதே கோபத்தில் நீ பதில் சொன்னால் பிரச்சனை இன்னும் பெரியதாகலாம். அதனால் முதலில் சூழ்நிலையை பார்த்து பேசு. பாதுகாப்பு இல்லை என்று தோன்றினால் அங்கிருந்து விலகு. அமைதியான நேரத்தில் தெளிவாக சொல். 1. இந்த வார்த்தைகள் என்னை காயப்படுத்துகிறது. 2. என்னை இப்படி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. 3. நான் மரியாதையுடன் பேசுவேன், நீங்களும் மரியாதையுடன் பேச வேண்டும். இது சண்டை அல்ல, இது சுயமரியாதை. ஆனா ஒரு விஷயம் மறக்காத, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் தைரியம் என்ற பெயரில் ஆபத்துக்குள் நிற்காதே. அறிவாக விலகுவது கூட தைரியம்தான். 2. உன் எல்லையை தெளிவாக வை. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எல்லை மிகவும் முக்கியம். எதை ஏற்கலாம், எதை ஏற்க முடியாது, எந்த வார்த்தை தாண்டக்கூடாது, எந்த நடத்தை ஆபத்தானது, இதற்கு உன் மனதில் தெளிவான பதில் இருக்க வேண்டும். எல்லை வைப்பது அகந்தை அல்ல, எல்லை வைப்பது குடும்பத்தை உடைப்பதல்ல, எல்லை வைப்பது உன் மன அமைதியை காப்பது. நீ உன் எல்லையை சொல்லாமலிருந்தால் மற்றவர்கள் அதை அறியாமல் தாண்டிவிடலாம். ஆனால் நீ அமைதியாகவும் உறுதியாகவும் சொன்னால் உன் வாழ்க்கைக்கு நீ மதிப்பு கொடுக்கிறாய் என்பதை உலகம் புரிந்து கொள்ளும். உன் எல்லை உன் சுவர் அல்ல,
உன் எல்லை உன் பாதுகாப்பு. 3. அவரை மாற்ற முயற்சிக்காதே, உன்னை வலிமையாக்கு. பல பெண்கள் ஒரு நம்பிக்கையில் வருடங்களை இழக்கிறார்கள். ஒரு நாள் அவர் மாறுவார், நான் இன்னும் பொறுத்தால் எல்லாம் சரியாகும், நான் இன்னும் அமைதியாக இருந்தால் அவர் புரிந்து கொள்வார். ஆனால் உண்மை என்னவென்றால், மாற விரும்பாத மனிதனை நீ மாற்ற முடியாது. நீ செய்ய வேண்டியது வேறு. 1. உன் மன வலிமையை வளர்த்துக்கொள். 2. உன் அறிவை உயர்த்துக்கொள். 3. உன் திறமைகளை கற்றுக்கொள். 4. உன் பொருளாதார வலிமையை உருவாக்கு. 5. உன் ஆதரவு வட்டத்தை கட்டமைக்க. நீ மாற ஆரம்பித்தால் உன் பயம் குறையும், உன் குரல் தெளிவாகும், உன் முடிவுகள் உறுதியடையும். இப்போதான் முக்கியமான பகுதி ஆரம்பிக்குது. ஒரு பெண் தன்னை வலிமையாக்க ஆரம்பித்தால் அவள் குரல் சத்தமாக வேண்டியதில்லை, அவள் முடிவுகள் தெளிவாக இருக்கும். அதுவே அவளின் சக்தி. 6. அறிவுதான் பெண்ணின் முதல் ஆயுதம். ஒரு பெண் பலவீனமாகிறாள் எப்போது தெரியுமா? அவள் தன் மதிப்பை மறந்தபோது, அவள் தன் உரிமையை அறியாதபோது, அவள் இதுதான் என் விதி என்று நம்பும்போது. அறிவு வந்தால் பயம் குறையும். 1. உன் உரிமைகளை தெரிந்துகொள். 2. உன் மனநிலையை புரிந்துகொள். 3. உனக்கு உதவி தேவைப்படும் நேரத்தை அறிந்துகொள். 4. யாரிடம் பேசலாம் என்பதை முன்கூட்டியே தீர்மானி. 5. பாதுகாப்பான இடம் எது என்பதை தெரிந்துகொள். அறிவு வந்தவுடன் ஒரு பெண் அமைதியாக இருந்தாலும் பலவீனமாக இருக்க மாட்டாள். அவள் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாள், விலக வேண்டிய நேரத்தில் விலகுவாள், முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் தெளிவாக முடிவெடுப்பாள். 7. பொருளாதார சுயநிலை தைரியம் தரும். உண்மையை நேராக சொல்வோம். பல பெண்கள் அவமானத்தை சகிக்கிறார்கள். காரணம் அன்பு மட்டுமல்ல, பயம். நான் தனியாக எப்படி வாழ்வேன்? என் பிள்ளைகள் என்ன ஆகும்? எனக்கு வருமானமில்லை. அதனால் உன் வாழ்க்கையில் சிறிய பொருளாதார வலிமையாவது உருவாக்கு. அது பெரிய சம்பளமாக வேண்டியதில்லை. சிறிய திறமை போதும், சிறிய வேலை போதும், சிறிய சேமிப்பு போதும். ஆனால் அது உன்னுடையதாக இருக்க வேண்டும். உனக்கான பணம் உனக்கான தேர்வை தரும். உனக்கான தேர்வு உனக்கான தைரியத்தை தரும். இந்த உண்மை உன் மனசை தொட்டிருந்தால் இந்த காணொளியை சேமித்து வை. ஏன்னா வாழ்க்கை உடைக்கும் நாட்களில் இந்த வார்த்தைகள் உன்னை மீண்டும் எழுந்து நிற்க நினைவூட்டும். இந்த வார்த்தை தேவைப்படும் ஒரு பெண்ணை நினைத்திருந்தால் அவருக்கு இதை பகிரு. சில நேரம் ஒரு சரியான வார்த்தை கூட ஒருவரை காப்பாற்றும். 8. ஆதரவான மனிதர்களை தேடு. தனிமை ஒரு பெண்ணை அதிகமாக பலவீனப்படுத்தும். யாரிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் அவமானம், இதையெல்லாம் நான் ஒருத்தியே சமாளிக்க வேண்டும். இது ஆபத்தான எண்ணம். உன்னை உண்மையாக கேட்கும் ஒருவரை தேடு. உன்னை குற்றம் சொல்லாமல் புரிந்து கொள்ளும் ஒருவரை தேடு. அறிவான உறவினர், நம்பகமான தோழி, வழிகாட்டி அல்லது உதவி அமைப்பு, யாராவது ஒருவரிடம் பேசு. உதவி கேட்பது பலவீனமல்ல, உதவி கேட்பது அறிவு. தனியாக சுமந்தால் மனம் உடையும், சரியான ஆதரவு இருந்தால் வழி தெரியும். 9. குழந்தைகள் இருந்தால் இன்னும் அறிவாக நடங்க. ஒரு தாய் தன்னை மட்டும் காக்கவில்லை, அவள் ஒரு தலைமுறையையும் காக்கிறாள். குழந்தைகள் நாம் சொல்வதை விட நாம் வாழ்வதை தான் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தினமும் அவமதிப்பு பார்க்கிறார்கள் என்றால் அதையே குடும்ப வாழ்க்கை என்று நினைக்கலாம். அவர்கள் அம்மா மரியாதையுகள் எல்லை வைப்பதை பார்த்தால் அவர்கள் மரியாதையின் அர்த்தத்தை கற்றுக்கொள்வார்கள். அதனால் உன் முடிவுகள் கோபத்தில் இருக்கக்கூடாது. உன் முடிவுகள் அறிவில் இருக்க வேண்டும். உன் செயல்கள் பழிவாங்குவதற்காக இருக்கக்கூடாது. பாதுகாப்பு, அமைதி, வளர்ச்சி இதற்காக இருக்க வேண்டும். நம் சமூகத்தில் பல பெண்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது: பொறுத்துக்கொள். ஆனால் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்வது நல்ல குணமல்ல. பொறுமை இருக்க வேண்டும், ஆனால் சுயமரியாதையை இழக்கும் அளவுக்கு அல்ல. அன்பு இருக்க வேண்டும், ஆனால் உன்னை நீ மறக்கும் அளவுக்கு அல்ல. குடும்பம் முக்கியம், ஆனால் உன் பாதுகாப்பும் முக்கியம். இதை மனதில் எழுதிவை. நல்ல பெண் என்பவள் எல்லாவற்றையும் சகிப்பவள் அல்ல. நல்ல பெண் என்பவள் அறிவாக நடப்பவள், தன்னையும் தன் வாழ்க்கையையும் காப்பவள். இன்று செய்ய வேண்டிய செயல் விதிகள். இன்று பெரிய முடிவு வேண்டாம், சிறிய தெளிவு போதும். 1. உன்னை காயப்படுத்திய வார்த்தையை எழுதிக்கொள். 2. இது என் தவறா
இல்லை அவர்களின் மரியாதையின்மையா என்று கேள். 3. உடனடி ஆபத்து இருந்தால் பாதுகாப்பான இடத்துக்கு செல். 4. நம்பகமான ஒருவரிடம் அமைதியாக பேசு. 5. இன்று உன்னை நீ குற்றம் சொல்லாதே. இன்று நீ உன் மனசை காப்பாற்றினால் அது ஒரு பெரிய ஆரம்பம். இந்த வாரம் செய்ய வேண்டிய செயல் விதிகள். இந்த வாரம் உன் வாழ்க்கைக்கு ஒரு சிறிய பாதுகாப்பு வட்டம் அமை. 1. நம்பகமான 3 மனிதர்களின் பெயரை எழுதிக்கொள். 2. அவசர நேரத்தில் எங்கு செல்லலாம் என்று முடிவு செய். 3. உன் முக்கிய ஆவணங்கள், பணம், தேவையான பொருட்கள் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து வை. 4. உன் மனநிலையை தினமும் ஒரு வரி எழுதிக்கொள். 5. ஒரு சிறிய திறமை கற்க ஆரம்பி. இந்த 5 விஷயங்களும் உனக்கு உடனடி பதில் தராமல் இருக்கலாம், ஆனா இவை உன் உள்ளே தைரியம் கட்டும். இந்த மாதம் உருவாக்க வேண்டிய புதிய வலிமை. இந்த மாதம் ஒரு புதிய நீ உருவாக வேண்டும். 1. ஒரு சிறிய சேமிப்பு தொடங்கு. 2. தினமும் 30 நிமிடம் உன் திறமைக்கு நேரம் கொடு. 3. உன்னை தாழ்த்தும் வார்த்தைகளை உன் அடையாளமாக ஏற்காதே. 4. உன் எல்லையை அமைதியாக சொல்ல பயிற்சி செய். 5. தேவைப்பட்டால் உதவி கேட்க தயங்காதே. நீ இப்படி 30 நாட்கள் நடந்தால் உன் உள்ளே ஏதோ மாற ஆரம்பிக்கும். உன் பயம் குறையும், உன் குரல் தெளிவாகும், உன் நடையில் நம்பிக்கை வரும், உன் கண்களில் அமைதி திரும்பும். உன் வாழ்க்கையே உன் பதில். யாராவது உன்னை தாழ்த்தினால் அவர்களுக்கு நீ தினமும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உன் வளர்ச்சியே உன் பதில். உன் அமைதியே உன் வலிமை. உன் அறிவே உன் பாதுகாப்பு. உன் தைரியமே உன் புதிய தொடக்கம். பழிவாங்க வேண்டாம். உன்னை நிரூபிக்க கத்த வேண்டாம். உன் மதிப்பை யாரிடமும் பிச்சை கேட்க வேண்டாம். உன் வாழ்க்கையை கட்டமை. நீ இன்று ஒரு சிறிய முடிவெடு. ஒரு புதிய திறமை கற்றுக்கொள். ஒரு நம்பகமான ஒருவரிடம் பேசு. ஒரு சேமிப்பு தொடங்கு. ஒரு எல்லையை அமை. ஒரு பயத்தை கடந்து வா. சிறிய முடிவுகள்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ பலவீனமானவள் அல்ல. இதுவரை நீ அழுதிருந்தால் அது நீ பலவீனமானவள் என்பதற்கான அடையாளம் அல்ல. இதுவரை நீ பொறுத்திருந்தால் அது நீ தோற்றுவிட்டாய் என்பதற்கான அடையாளம் அல்ல. நீ இன்னும் நிற்கிறாய். அதுவே உன் வலிமை. ஆனால் இனி ஒரு புதிய முடிவு வேண்டும். நான் என் மதிப்பை மறக்க மாட்டேன். நான் என் சுயமரியாதையை இழக்க மாட்டேன். நான் பயத்தில் வாழ மாட்டேன். நான் அறிவாகவும் அமைதியாகவும் தைரியமாகவும் எழுவேன். பெண்ணே, நீ யாருடைய வார்த்தையாலும் குறைய மாட்டாய். யாருடைய கோபத்தாலும் உடைய மாட்டாய். யாருடைய அவமதிப்பாலும் உன் மதிப்பு அழியாது. உன் மதிப்பு உன் உள்ளத்தில் இருக்கிறது. உன் வலிமை உன் முடிவுகளில் இருக்கிறது. உன் வாழ்க்கை இன்னும் உன் கையில் திரும்பி வர முடியும். இன்று முதல் உன் கண்ணீர் உன்னை உடைக்காது. உன் அனுபவம் உன்னை உருவாக்கும். உன் அமைதி உன்னை காக்கும். உன் அறிவு உன்னை வழிநடத்தும். உன் தைரியம் உன்னை உயர்த்தும். நீ எழுந்தால் ஒரு பெண் மட்டும் எழுவதில்லை. ஒரு குடும்பத்தின் திசை மாறும். ஒரு தலைமுறையின் மனம் மாறும். இந்த காணொளி உனக்கு மீண்டும் எழுந்து நிற்க ஒரு காரணம் கொடுத்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. கமெண்ட் பகுதியில் நான் மதிப்புடையவள் சொல்லு. இந்த வார்த்தை தேவைப்படுற ஒருவருக்கு இதை பகிரு. வாழ்க தைரியம், வாழ்க சுயமரியாதை, வாழ்க பெண்களின் வலிமை. அடுத்த காணொளியில் தாழ்த்தி பேசுபவர்களின் வார்த்தையை மனசுக்குள் எடுத்துக்கொள்ளாமல் எப்படி வாழ்வது என்பதை பார்க்கலாம்.